சேர்ந்து சொல்லுங்க. நீங்க ஜெட்டு ரைசி. இன்று தேவன் என்னோடு கூட பேசுவார் என்று எத்தனை பேர் ஜெபித்தீர்கள்? ஆமென். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழியனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழியனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின்
நான் மறவேன் என்று சொன்னதா தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே நாம் எதற்கு அழைக்கப்பட்டோம் தெரியுமா? அவரை ஆராதிக்க, அவருடையவராய் இருக்க, அவருக்குள் இருக்க, அவர் நமக்குள் இருக்க. இதுக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நோக்கமற்ற சபைகள், ஒரு விசுவாசிக்கு நோக்கமற்று இருக்கிறார்கள். எதற்காக சபை, எதற்காக ஊழியங்கள், எதற்காக நான் திருச்சபை அங்கத்தினராக இருக்கிறேன்? திருச்சபை அங்கத்தினராக இருந்தால் என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? ஆகவே நோக்கமற்று இருக்கிறோம். இன்றைக்கு நான் அடிக்கடி சொல்ற விஷயம், அநேக சபைகளுக்கு போகிறேன், சொல்ற இடம்லாம் என்ன தெரியுமா? திருச்சபை ஒரு மத கூடாரமாக பார்க்கிறார்கள். மதம் சார்ந்த காரியமாகத்தான் திருச்சபை பார்க்கிறார்கள். நான் சொல்வேன், அது தகப்பன் வீடு. அது தகப்பன் வீடு. வீடு எத்தனை மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டினாலும் இந்த வீடு தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். ஆமென் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக எனக்கு திருச்சபை தவிர வேற எது மேலும் எனக்கு இஷ்டம் கிடையாது. திருச்சபை தவிர எனக்கு எது மேலும் இஷ்டம் கிடையாது. எந்த பில்டிங் கட்டுறதுலையும் இஷ்டம் கிடையாது. அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது திருச்சபை. ஆகவே பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 12 சொல்லும்போது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாகியும் தனித்தனி அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒரு சரீரத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க, உருவாக்குங்க. உங்க சரீரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சரீரத்துக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் யாரு? தலை. வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும், நல்லா ஞாபகம் வச்சுங்க சபை மக்களே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறோடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அவரா தலையா மாறல. இந்த வசனத்தின்படி பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அவரே நான் தலைன்னு சொல்லலை. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறோடைய நிறைவாகிய சரீரமான சபை. ஆகவே இயேசு கிறிஸ்துவின்
சரீரமான சபையாய் நாம் இருக்கிறோம். இந்த சபை எல்லாவற்றையும் A to Z எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறோடைய நிறைவாகிய சரீரமான சபை. ஆகவே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும், ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க, எல்லாவற்றையும் உலக பிரகாரமாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும், இதுக்கு மேலே பரலோக வாழ்வு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவான சரீரமான சபை. ஆகவே இந்த சரீரமான சபைக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தலையாக தந்தருளினார். ஆகவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தலை இயேசு, சரீரம் நான். சரீரம் நாம். கொலேசியர் 1:18 சொல்லும்போது, கொலேசியர் 1:18 சொல்லும்போது, சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. அப்போ ஒரு மனுஷனுக்கு எது முதல்? தலை தான் முதல். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தொழுந்து எழுந்த முதற் பேருமானவர். ஆகவே சரீரமான சபைக்கு கிறிஸ்து இயேசு தலையாய் இருக்கிறார். ஆகவே சரீரமான சபை என்பது என்ன? வேதம் சொல்கிறது 12ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 12:12. 1 கொரிந்தியர், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. இங்க பாருங்க, ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? காதானது நான் கண்ணாய் இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவயவம் எல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாய் இராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். ஏன் முழுசும் படிக்க சொன்னா, சபையை சரீரத்துக்கு ஒப்பிடுகிறார். தலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒவ்வொரு சரீரத்தின் அவயங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கிறது. இந்த சரீரத்தின் அவயங்கள் சரீரத்தோடு இணைந்து சபையோடு ஒன்றித்து இருக்கிறது. சரீரமான சபையோடு ஒன்றித்து இருக்கிறது. எதுவுமே தனித்தனியாக இல்லை. தனித்தனியாக இருந்தால் அந்த சரீரம் அழிந்து விடும். தூக்கம் வரவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சுகமாக இருக்குல்ல, சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு, போதா குறைக்கு ஃபேனு வேறு,
சரி, எதுக்காக வரீங்க? தூங்கி போகிறது. தூங்குறவங்களுக்காக தான் சொல்கிறேன். தயவுசெய்து தூங்குறவங்க வீட்டில் போய் தூங்கிடுங்க. ரைஸ்லாம் இல்லை, நல்லா ஒவ்வொரு வால்யூம் வச்சு கத்தி என்ன நம்ம அப்படி பண்ணணுமா? கேளுங்க, சாந்தத்தோடு உபதேசிக்க வேணும்னு சொல்கிறார். கவனிங்க, சரீரம் நாம தான். ஆகவே சரீரத்தின் அவயங்கள் ஒன்றாக இருக்கும்படி, சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல், சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல். ஆகவே சபைக்குள்ள பிரிவினை அல்ல, சபைக்குள்ள பிரிவினை அல்ல. அவைகள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படி, ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படி. இங்கே பாருங்களேன், அதாவது உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முழு அவயமாக என்ன பண்ணுது? கஷ்டப்படும். காலில் முள் குத்திக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம், நம்ம நடந்து போயிட்டே இருக்கீங்க, கால் இடிச்சிச்சு, கட்டை வரல தான் அடிக்கடி மாட்டிக்கும். எங்காவது கல் இடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல எங்கே போவோம்? ஆர்டர் தலைக்கு போகுது. எங்கே போகுது? முதல்ல யாருக்கு தெரியுது? ஆண்டவருக்கு தெரியுது. முதல்ல போகுது. அங்கிருந்து ஒரு ஆர்டர் வருது, காலை உடனே இழுக்கும்படி, காலை இழுக்கும்படி ஒரு ஆர்டர் வருது. காலை இழுக்கிறதுக்கு எத்தனை நரம்புகள் வேலை செய்ய வேண்டும், எத்தனை உறுப்புகள் வேலை செய்ய வேண்டும்? என்ன? உடனே கை ஹெல்ப்புக்கு போகுது, உடனே கை என்ன பண்ணுது? உடனே உதவிக்கு போகிறது. அந்த காயங்களில் அழுத்தி பிடிக்கிறது. கண்ணு பார்க்குது, ஐயோ காலில் அடிபட்டுச்சே, கண்ணில் கண்ணீர் சொரிகிறது. ஒரு விஷயம், அந்த வலி சரீரம் முழுவதும் பரவுகிறது. ஆகவே ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். அதுதாங்க இது. ஆகவே சபையார் ஒரு மனதோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பவுல் சொல்றார். ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து என்பதற்கு அர்த்தம் அதுதான். ஆகவே ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய தனித்தனி அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். ஆகவே நாம் இணைந்திருக்க வேண்டும், ஒரு மனதோடு கூட இணைந்திருக்க வேண்டும். அடுத்து, சரீரத்தின் அவயங்களுக்கு வேலைகள் உண்டு. சரீரத்தின் அவயங்களுக்கு வேலைகள் உண்டு. ஆக வேலை இல்லாத சரீரம் என்ன ஆகும்? இருக்க முடியாது சரீரத்தில். அது நொண்டியாக தான் இருக்கும். இன்னொன்று, காலையில் தியானிக்கும் போது ஒரு விஷயம் புரிஞ்சுது. பக்கவாதம்னு சொல்கிறாங்க. பாஸ்டர் சொல்லுவாங்க, என்ன கை கால் விழுந்து போச்சு. கை கால் விழுந்து போச்சுன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மூளையோடு கூட உள்ள கனெக்ஷன் எதுக்கு போயிடுச்சு? காலுக்கு போயிடுச்சு, கைக்கு போயிடுச்சு. மூளையோட உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. மூளையோட தலையில் உள்ள மூளையோடு உள்ள உறவு துண்டிக்கப்படும் போது தான் இவையே என்ன எனது உணர்வில்லாமல் போகிறது. இன்றைக்கு அநேக மக்கள் கிறிஸ்து மேலுள்ள உணர்வற்று இருக்கிறார்கள் என்றால், கிறிஸ்துவ மேல் எந்த பயபக்தியும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. சபை குறித்த பக்தி வைராக்கியமோ, சபையை பற்றி ஒரு கரிசனையோ, சபையை போகிற இடமா நினைக்கிற அநேகருக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவர் மேலுள்ள அன்பு என்றைக்கு உனக்கு குறைகிறதோ, என்றைக்கு சபைக்கு போவது உனக்கு பாரமாய் தோன்றுகிறதோ, அன்று உங்களை யோசித்து பாருங்கள். உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிலே மூளையில் உள்ள நரம்புக்கும் காலில் உள்ள போகிற நரம்புக்கும் ஏதோ நடந்து கட்டாயிடுச்சு. இது பக்கவாதம். சரீரத்தின் எல்லா அவயங்களும் தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. சரீரத்தின் எல்லா அவயங்களும் எல்லா உறுப்புகளும் அதன் கட்டளை தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நீ கண்ணா இருக்கலாம், அல்லது கையாக இருக்கலாம், காலாக இருக்கலாம்.
ஆகவே நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலை இருக்கிறது. இன்றைக்கு திருச்சபை மக்கள், சரீரத்தின் அவயங்களாக இருக்கிற திருச்சபை மக்கள் இன்றைக்கு கத்தருக்கென்று கனி கொடாத மரமாக இருக்கிறார்கள். கத்தருக்கென்று எதையும் செய்ய விருப்பமற்றவர்களாக இருக்கிறார்கள். எல்லோரும் சபைக்கு விருந்தாளி போல இருக்கிறார்கள். நான் பல தடவை சொன்னேன், சபையோட காரியங்களிலே பங்கு கொள்ளுங்கள். இன்னும் கேட்டால் சபையானது ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும், பராமரிப்பு குழுக்களை நடத்த வேண்டும், தேவனுடைய காரியங்களில் ஓட வேண்டும். எதையுமே செய்யாமல் சர்ச்சுக்கு வரும்போது லேட்டாக வந்து கொஞ்சம் இழுத்துட்டா எப்படாய் வரும் முடிப்பார் என்று சொல்லுகிற இந்த நிலைமை வரும்போது, இதைவிட பரிதாபமான நிலைமை ஒரு சபைக்கு வரக்கூடாது. எங்கள் பாஸ்டர் பேசினார்னா கேட்டுகிட்டே இருப்போம். அவர் எப்போ நிறுத்துறாருன்னு அவருக்கே தெரியாது. அவர் சொல்லுவார், ஆவியானவர் நடத்தும் போது ஆவியானவர் தடை பண்ண நான் யார் என்று கேட்பார். அவர் பாட்டு பேசிகிட்டே இருப்பார். 1.5 மணி நேரம் அது பாட்டு போயிட்டே இருக்கோம். யாரும் எழுந்து இவ்வளோ நேரமான்னு கேட்டதே கிடையாது. நாங்கள் அக்கறையோடு கேட்போம். சாதாரண சிம்பிள் காஸ்பலாக இருக்கும். ரொம்ப அக்கறையோடு எப்பவுமே கேட்குறவங்கள பொறுத்துங்க. ஆண்டவனை நேசிக்கிறான், சிம்பிள் வேர்டு. ஆனால் நேசிக்கிறார் என்பதற்குள்ளான ஆழத்துக்குள் போகும்போது அந்த நேசத்தோட அர்த்தம் புரியும். இயேசு உன்னை நேசிக்கிறார், சிம்பிள் வேர்டு பார்க்குறது அந்த மாதிரி இருக்காது. இயேசு என்னை நேசிக்கிறாரா? எவ்வளோ என்னை நேசிக்கிறார்? பாவேக என்னை தேவன் நேசிக்கிறாரா? அவர் என்னையில் அன்பு கூறுகிறாரா? பரலோகத்தின் தேவன் என்னை நேசிக்கிறாரா? இந்த ஆழத்துக்கு போனேன்னா ஒவ்வொன்றத்தோட அர்த்தம் உனக்கு புரியும் இல்லையா? ஆகவே சரீரத்தின் அவயங்கள், அதுக்கு சொல்ல அந்த கடின இருதயம் உள்ளவர்களாகி கர்த்தரை விட்டு விலகினார்கள் சொல்லுது. கடின இருதயம் உள்ளவரையும், இருதயம் கடினப்படும். இன்னைக்கு அநேக சபையாருக்கு இருதய கடினம் இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியின் தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை விட கூட கொடுக்கப்படுவதிலே நம்முடைய கவனங்கள் அதிகமாக இருக்குது. பாஸ்டர், என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? என் வேதனை உங்களுக்கு தெரியுமா? என் பாடுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எவ்வளோ கடலில் இருக்கேன், எவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், எவ்வளோ சரீர பிரகாரமான வியாதியில் நான் இருக்கிறேன், எவ்வளோ நெருக்கத்தில் நான் இருக்கிறேன். அநேக சொல்ல வாழ்வாழ் சாவான்னு நான் இருக்கேன். திரும்ப சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஒன்று சோதித்து பார்த்து கொள்ளும். உங்கள் குடும்பத்தார் அத்தனையும் பேரும் திருச்சபைக்கு ஒழுங்காக வருகிறார்களா என்பதை சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிற்சையிலே நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீர்களா என்று உங்களை சோதித்து பாருங்கள். உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனால் அதன் மத்தியில் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எந்த மனிதன் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறானோ, எந்த மனிதன் பிரமாணங்களை கை கொண்டு வாழ்கிறானோ, அவனுக்காக கர்த்தர் கட்டாயம் யுத்தம் செய்வார். ஆகவே இன்று தலைக்கும் சரீரத்துக்கும் என்ன உறவு என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டிய நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நான் சரீரத்தின் அவயங்களாய், திருச்சபையின் சரீரத்தின் அவயங்களாய் நான் இருக்கிறேன் என்ற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள கட்டாயம் வரணும். அப்போ சரீரத்தின் அவயங்களாய் இருக்கும்போது அந்த அவயத்துக்கென்று சில வேலைகள் இருக்கிறது. அந்த வேலைகளை சரீரத்தின் அவயங்கள் செய்துதான் ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் இதை சொல்வதற்காக நான் வெட்கப்படவில்லை. நான் மருவத்தூர் செல்லும்போது அந்த அங்க பிரதட்சணம் பண்ணுற ஏரியாவில்
எதையும் நீங்கள் ஈடாக வைக்க முடியும்? நான் துரத்துற ஒவ்வொரு பிசாசும் கதறும் தெரியுமா? இறந்து போனவங்களோட ஆவிகள் வரும்போது தேம்பி 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 அழும். ஐயோ, நான் அவசரப்பட்டு தூக்க மாட்டிக்கிட்டேனே, அவசரப்பட்டு விஷம் குடிச்சிட்டேனே, நான் பிள்ளைங்களாம் விட்டுட்டு போயிட்டேனே. நான் வீடியோ போட்டிங்கன்னா நீங்களே அழுதுருவீங்க, அவ்வளோ வீடியோக்கள் இருக்கு என்கிட்ட. ஐயோ பாஸ்டர், என்னை துரத்துறாதீங்க, என் பொண்டாட்டி விட்டு என்னை துரத்துறாதீங்க. எனக்கு என் பொண்டாட்டியை ரொம்ப பிடிக்கும். இப்போ சமீபத்தோடு சொன்னேன், எங்கள் அப்பாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பா விட்டு துரத்துறாதீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஆண்டவருக்காக ஓடணுன்ற ஒரு வைராக்கியம்லாம் வருது எனக்கு. எத்தனை ஆத்துமாக்கள், அவங்க கிறிஸ்தவ குடும்பம் தாங்க, அந்த பிள்ளை இறந்து போச்சு, ஆனால் அது இளைப்பாறுதல் போகவே இல்லை. எங்கே பார்த்தாலும் பிசாசு போராட்டம். ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது என்பது நீ அறிவாயா? உன்னுடைய ஜீவன் எவ்வளவு விரையேற பெற்றது என்பதை நீ அறிவாயா? சபையை நாளாத வச்சிருக்கிய, எதை முக்கியமா வைக்கணும்? தேவனுடைய வீட்டை முக்கியமா வைக்கணுங்க. இதற்காக நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய அக்கௌண்ட்ல எழுதிட்டே இருக்குது. கர்த்தர் யாருக்கும் கடனாளி அல்ல, கர்த்தர் யாருக்கும் கடனாளி அல்ல. நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்குண்டான பலனை தேவன் உன் கரத்தில் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே சரீரத்தின் அவயங்களாக இருக்கிற நீங்கள் தலையாக இருக்கிற இயேசுவோடு கூட எந்த அளவுக்கு உறவில இருக்கிறீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. தலையாகிய கிறிஸ்துவோடு கூட எந்த அளவுக்கு உறவில இருக்கிறீர்கள்? தலையான கிறிஸ்து சரீரத்தின் அவயமாக உனக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறார்? சிலருக்கு லூக்கா 8 ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிற வேலையை கொடுக்கிறார். சிலருக்கு நல்லா பாடக்கூடிய தாளந்தோள்களை பாட அழைக்கிறார். வாசிக்கக்கூடியகளை வாசிக்க அழைக்கிறார். ஒருத்தருக்கு டாய்லெட் கிளீன் பண்ணணும்னா டாய்லெட் கிளீன் பண்ண ஆண்டவர் விடுறாரு. பெருக்கணும்னா பெருக்க வைக்கிறாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அவயம் இருக்கு. கனவீனமான அவயம், கனமுள்ள அவயம். ஆமென். அங்கே பாருங்களேன், சரீரத்தில் பிரிவினை உண்டாமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்றை கவலையாக இருக்கும்படி தேவன் கனத்தில் குறையுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை கனத்தில் குறையுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து. நான் அடிக்கடி நம்ம பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் சொல்லுவேன், 10 பேர் வச்சு நடத்துகிற சபையோட பாஸ்டருக்கும் அதே பரலோகம்தான், 10,000 பேர் வச்சு சபையை நடத்துகிற அதே பாஸ்டருக்கும் பரலோகம்தான். என்ன ஆண்டவர் இடத்துல பட்சபாதம் இல்லையே. இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் பட்சபாதம் பார்ப்பாரோ அல்ல. உனக்கு என்ன தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் கர்த்தருக்காக. என்னால் சுவிசேஷம் அறிவிக்க முடியும் என்றால் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நாங்கள் மாதத்தில் ஒரு நாள் பீச்சுக்கு போவோம். ஊர் சுற்றிட்டு வரதில்லை, டாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் எல்லோரும் பீச்சுக்கு டாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம். அங்கே வாசலில் நின்று வரவங்க போகிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் டாக்ஸ் கொடுப்போம். சிலர் வாங்குவான், தூக்கி போட்டு கசக்கி எங்கள் கண்ணு எதிரே போட்டு போகிறவங்களும் பார்த்துருக்குறோம். அதை வாங்கி படிச்சுட்டு போகிறவங்களும் பார்த்துருக்குறோம். நாங்கள் தவறாமல் அதை செய்தோம். எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சில நேரம் கிராமங்களில் சென்று இயேசுவை அறிவித்தோம். பராமரிப்பு குழுக்களை நடத்தும்படி நாங்கள் கட்டமைத்தோம். எங்களுடைய சபையில் இருக்கும்போது எல்லாருக்கும் வேலை உண்டு. எங்கள் பாஸ்டர் தான் சொல்லுவார், எல்லாருக்கும் வேலை உண்டு. வயசானவங்களாம் வா, காலையில் சாப்பிட்டு வந்துடு, இல்லைன்னா இங்கே வா டீ குடிச்சிக்கோ, சாயந்தரம் வரைக்கும் ஜோம் பண்ணு. வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுற கேட்பார். இதே கேள்வி கேட்பார். வீட்டில் உட்காந்து தண்டமாக டிவி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுற சொல்லு பார்க்கலாம். சபைக்கு வா, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணு.
உன் நிறைய ஜெபம் பண்ணு, அதுவும் ஆத்மாவுக்கு பிரயோஜனம், சபைக்கும் பிரயோஜனம். காலை எழுந்து உட்காந்துட்டு 24 மணி நேரம் டிவி பார்த்துட்டு டீயை குடிச்சிக்கிட்டு அதால் யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்றால் உன் தேவனுக்காக ஊழியத்தை செய்யுது. உன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம், பரலோக வாழ்வத்தை உண்மையாகவே நீ செய்கிற ஒவ்வொரு காரியம் பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்த்து கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லாது. நான் பல தடவை அனௌன்ஸ் பண்ணேன், வாலி தம்பிங்க சாயந்தரம் 2 மணிக்கு வாங்க, 3 மணிக்கு வாங்க. கொயருக்கு பாடுறதுக்கு ஆள் கேட்டால் ஆள் வர மாட்டேன்றாங்க. ஏன் தெரியுமா? நிர்விசாரத்தின் ஆவி, நிர்விசாரத்தின் ஆவி இந்த சபை பிடித்து கொண்டு இருக்கிறது. எதை பற்றியும் கவலை இல்லை. நான் கிறிஸ்தவ சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவேன். அப்படி இல்லைங்க. திருச்சபையில் உனக்கு அதிக பங்கு இருக்கிறது. திருச்சபை ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து செய்யணும். ஒண்ணுமே இல்லைங்க. திருச்சபைக்காக ஒரு காரியத்தை செய்யும்போது, தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும்போது, அந்த கட்டளை உன் இருதயத்தில் வாஞ்சைகள் எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து கட்டளை வருகிறது. ஜெப ஆவி எப்படி வருது? தேவனிடத்திலிருந்து கட்டளை வருகிறது. சில பார்ப்பங்க, பார்த்தா ஐயோ இவ்வளோ அழுக்காக இருக்க, தொடச்சா என்ன? இந்த கட்டளை எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. நிறைய ஜெபிக்கணும், அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கணுன்ற கட்டளை எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவனுக்காக கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை யார் இடத்திலிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. இதில் 2 ஆவி போராடும். ஒன்று, இந்த காரியத்தை செய்யி, இப்படி குப்பையாக இருக்கிறத பெருக்கினா என்ன? என் வேலையா இது? அவன் யாருன்னா செஞ்சுட்டு போட்டோம். இது பிசாசு உள்ள பூந்து எப்படி பேசுவான்? சமைக்கிற வேலையா? இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் தான் சமைக்கணுமா? யாரா சமைட்டோம், நான் ஏன் செய்யணும்? கொடுக்குற வேலையா? ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணுவார், இத்தனை ஆயிரங்களை கொடுன்னுவார். அப்போ பிசாசு சொல்ல, ஏன் அவ்வளோ கொடுப்பானே, இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கம்மி பண்ணு, இன்னும் கம்மி பண்ணு. அப்படி தாங்க இருக்கும். 2 ஆவிகள் போராடுகிறது. ஒன்று தேவனுடைய ஆவி, ஒன்று பிசாசின் ஆவி. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு கனி கொடுக்க கூடாதபடி பிசாசின் ஆவி உனக்குள் போராடி உன்னை தேவனுடைய சபைக்கும் தேவனுக்கும் அந்நியராக்கி விடுகிறது. உன்னை தேவனுடைய சபைக்கும் தேவனுக்கும் அந்நியராக்கி விடுகிறது. சபை குறித்த பக்தி வைராக்கி என்னை பட்சித்தது என்று இயேசுவானவர் சொன்னார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் சபையை குறித்த பக்தி வைராக்கம் பட்சிக்க வேணுங்க. இயேசு கிறிஸ்துவை அது பட்சித்தது. சபை குறித்த பக்தி வைராக்கியம் இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. இன்றைக்கு எத்தனை பேருக்கு சபை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கு? பக்தி வேற, வைராக்கியம் வேற. பக்தி இருக்கணும், அநேகருக்கு பக்தியே கிடையாது. சபை குறித்த பக்தி இல்லைங்க. ஏதோ வந்துட்டு போகிற விருந்தாளியாகத்தான் என்று இந்த சபைகள் இருக்கிறது. சபை குறித்த பக்தி எத்தனை பேருக்கு? இயேசுவான சொல்றார், பக்தி மட்டும் இல்லைங்க, பக்தி வைராக்கியம் இருக்கும். சபை குறித்த வைராக்கியம், என்னுடைய சபை என்ற ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இருக்கிறது. ஆகவே சபையை குறித்த பக்தி வைராக்கியம் ஒவ்வொருக்குள்ளும் இருக்க வேணும். பரலோகம் போகிறதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், காக்கா பிடிக்கலாம் தெரியாது. உண்மையாக எது நிஜமோ அதுதான் பேசுவேன், எது தோன்றதோ அதுதான் பேசுவேன். அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் காக்கா பிடிச்சி ஊழியம் செய்யணும், ஐயோ நீங்கள் அப்படிங்க, நீங்கள் அப்படிங்க, நீங்கள் அதெல்லாம் கிடையாது. இதுன்னா இது தான், இதெல்லாம் இது தான், அவ்வளோதான். நான் மனுஷனை பிரியப்படுத்தவனால் தேவ ஊழியக்காரன் அல்லவே. நான் மனுஷனை பிரியப்படுத்துவனால் தேவ ஊழியக்காரன் அல்லவே. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உன் வாழ்க்கையில் பிரதானம் சபை. சபை குறித்த பக்தி வைராக்கம் உனக்கு வரணும். இயேசு கிறிஸ்து சபைக்காக தன் ஜீவனை கொடுத்தார்.
ஒவ்வொரு விசுவாசி தன் ஜீவனை சபைக்காக கொடுக்கும்படி தேவன் அழைத்து இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்னார். எத்தனை பேருக்கு சபை மேல ஒரு வைராக்கியம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருந்தா என்ன 3-4 மாடி மேல போயிருக்கும் சபை. உனக்கு தெரியுமா, உனக்கென்று வாழ்கிற அந்த குறுகிய வட்டம் எல்லாருக்கும் இருக்கு. தனக்கென்று வாழ்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கென்று வாழ்ந்து பாருங்கள், அதில் கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளோன்னு தெரியும். கர்த்தருக்கென்று வாழ்ந்து பாருங்கள், கர்த்தருக்கென்று ஜெபியுங்கள், கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்யுங்கள், கர்த்தருக்கென்று ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள். கொடுக்க திராணி உள்ளவர்கள். மக்கதோனிய சபைக்கு தேவன் அருளிய கிருபையை பற்றி பேசுகிறாரு. கொடிய தரித்திரத்தில் அவர்கள் உதாரத்தமாய் கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா, அவங்களுக்கு ஆண்டவர் மேல அளவில்லாத அன்பு இருந்ததுங்க. மக்கதோனிய சபை கொடிய தரித்திரத்தில் இருந்தார்கள். கொடிய தரித்திரத்திலும் அவர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். எருசலேமில் உள்ள ஊழியக்காரர்களுக்கு தர்ம பணம் என்று சொல்லுகிறார். அவர்கள் கொடிய தரித்திரம்தான். இன்னொருத்தராக இருந்தானே, பாஸ்டர் எங்களுக்கே அடுத்த வேலை சோத்துக்கு வழியில் சர்ச்சு பில்டிங் ஃபண்டு கேட்குறீங்க, டெக்கரேஷன் கேட்குறீங்க, இந்த 1000 ரூபாய் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எங்களுக்கு. ஆனால் மக்கதோனியாவுடைய இருதயம் இருந்தால் என்ன சொல்லுவீங்க, முதல்ல என் வீட்டில் எது இருக்குதோ அது வித்துட்டாவது கோயிலுக்காக நான் கொடுப்பேன். அல்லேலூயா, வித்துட்டாவது கொடுப்பேன். ஏன்னா இன்ன வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. காணிக்கை பாடல் பாடும்போது பஸ்ஸுக்காக வச்சுருந்த காசை கூட நான் காணிக்கை போட்டுருவேன். பஸ்ஸுக்காக காசு வச்சுருந்தேன்னு வச்சுக்க, அதுதான் அதை போட்டுட்டு பேசாமல் கம்முன்னு இருப்பேன். ஆண்டவரே கொடுத்துட்டேன், என்னை எடுத்து போய் எங்கே போகணுமோ அங்கே எங்களை சேர்த்துருங்கன்னுவேன். கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவார். என்ன பாலு, என்ன எங்கே போகணும், வாங்க போகலாம். யாராவது உனக்கு லிஃப்ட் கொடுத்து என்னை எடுத்து வந்து இறக்கிடுவாங்க. இப்போ சொல்கிறேன், அந்த ஆண்டவரை பற்றி கொண்ட நாளிலிருந்து கத்த தந்த வைராக்கியத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் மேலே வைராக்கியம் இல்லைங்க. ஆண்டவர் மேலே வைராக்கியம் இல்லைங்க. நீ என்ன எப்படி இருக்க போகிற தெரியுமா? உனக்கு ஒன்று சொல்லட்டா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லெச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போலவே சொல்றாரு. என்ன எல்லாவற்றையும் அவங்க என்னன்னா, அவங்களுடைய தேவன் வயிறு சொல்ற. ஏனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞென்று உங்களுக்கு அநேகதன சொன்னேன். இப்போது கண்ணீரோடு சொல்றேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சியை. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவருடைய தேவன் வயிறு. நல்லா சாப்பிடணும், நல்லா சம்பரமாக வாழணும், ஐஸ்வர்யன் மாதிரி. சாப்பிட்றது தப்பு கிடையாதுங்க, சம்பரமாய் வாழ்வதும் தவறு கிடையாது. ஆனால் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்தித்து கொண்டு இருந்தால் பரலோகத்தை எப்போ போவேன்? ஒருவேளை நான் பேசுவது உங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். நான் வேதனையோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். நம்முடைய குடிபெரு பரலோகத்தில் இருக்க தெளிவாக சொல்றார் பாருங்களேன். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குங்க. நம்ம வாழப்போகிற இடம் பரலோகம். நம்ம கொடுத்தனம் பண்ண போகிற இடம் பரலோகம். நம்மளோட குடியிருப்ப பரலோகத்தில் இருக்கிறது. நீ இங்கே வெயிட் பண்ணி நிற்கிற. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். சபை இதுதாங்க செய்யணும்.
சபை செய்ய வேண்டிய காரியம் இதுதாங்க. என்னோட குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கையா, அங்கிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என ரட்சகர். ரட்சகர் என்றால் என்னை நரகத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர். அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து என ரட்சகர் வர நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு சபை அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதா? இங்க பாருங்களேன், உபத்திரம் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும், இவ்வளோ போராட்டங்கள் வரும். லாசருவை போல மேஜில் விடும் துணிக்கை பசி தீர காத்து கொண்டு இருந்தான். யோபு பருக்களால் தன்னை சுரண்டி கொண்டு இருந்தான். ஆனாலும் அவர்கள் விசுவாசம் என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலாய் அழுகின பின்பும் என் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும்னு சொன்னான் தெரியுமா? அப்போ இயேசு கிறிஸ்து வரல அந்த டைம்ல. அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. இயேசு கிறிஸ்து வருவார். என் தோல் முதலானவை அழுகி போன பின்பும் என் மாம்சத்திலிருந்து சொல்றான், என் தோல் அழுகி போனா கூட நான் கவலைப்படலையா? என் மாம்சம் அப்படியே சிவப்பா வெளியே தெரிஞ்சாங்களும் பரவாயில்லையா? அந்நிய கண்கள் இல்லப்பா. இன்னொருத்தன் பார்த்து நான் சொல்ல போறதில்ல, என் கண்களே அவரை காணும். நான் அவரை பார்ப்பேன். என் இயேசுவோடு கூட நான் பரலோகத்தில் இருக்க போகிறேன். என் தோல் முதலான அழுகி போன பின்பு, என் தோல்ல எத்து விழுந்தாலும் பரவாயில்ல, என் மாம்சம் இருக்கு. தோல் போன பிறகு அடியில் என்ன இருக்கும்? மாம்சம் இருக்கு. என் மாம்சத்துல நான் பார்ப்பேன்னு சொன்னேன். இன்னைக்கு சபை எல்லோரும் வேறு விதமாய் சிந்திக்கிறார்கள். தரிசனம் இழந்த சபையா இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நீ திருச்சபையின் சரீரத்தின் அங்கமாக நீ இருப்பாயானால், திருச்சபை சரீரத்தின் அவயமாக நீ இருப்பாயானால், உன்னுடைய சரீரத்தை, உங்களுடைய சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக இயேசு கிறிஸ்துவின் மறுரூபமாக்கப்பட்ட அந்த சரீரத்துக்கு ஒப்பாக உன் சரீரத்தை மாற்றுவார். நீ இயேசுவை போலவே மாறி போவாய். இயேசுவை போல மாறி அவரோடு பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே உன் குடியிருப்பு இருக்கிறது. அங்கே நித்திய ஜீவ காலம் தேவனோடு கூட வாழுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை தேவன் தருவார். சபையே, உன்னுடைய தரிசனம் என்ன? சபையே, உன்னுடைய நோக்கம் என்ன? எதற்காக சபைக்கு வருகிறாய்? இப்போ சொல்றேன், சபை தவிர இந்த உலகத்தில் பெரிதாக எதுவுமே இல்லைங்க. ஒரு அழகான பாட்டு ஒன்று, கட்டின வீடும் நிலம் பொருளும் நம்மிடும் உற்றார் உறவினரும். நல்ல காலம், நான் வீட்டே கட்டில தப்பிச்சிட்டேன். கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை. ஆமென். என்ன உங்களுக்கு தெரியுமா, என்னிடத்தில் வருவது எல்லாம் ஏதோ ஒரு ஊழியத்துக்காக கொடுக்குறாங்க. ஒரு மனுஷன் 1.25 கோடி கொடுத்தான் எனக்கு அந்த ஹாஸ்டலுக்காக. நினச்சா நான் அதை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அதிலிருந்து ஒரு பார்ட் எடுத்து தான் இந்த சபையை கட்டணும். அதிலிருந்து பணத்தை எடுத்து தான் இந்த சபையை கட்டி
நிறைவாக்கணும். தெரியுமா? என்னுடைய வீட்டை நான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று என்னைக்கும் நினைத்தது கிடையாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் சபை தான். சபை. இன்றைக்கு சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்களே, ஒரு அருமையான வரம் போகிறோம்லாம் சொல்கிறாங்க, இந்த கிராமத்தில் இப்படி ஒரு சபையா அப்படிங்க. இன்னைக்கு நான் போகிற இடங்கள்லாம் என்ன தெரியும், முதல்ல தான் வீட்டை கட்டிக்கிறாங்க, அது பிறகு மேலே ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறாங்க. என்ன அப்படி இல்லைங்க. முதலாவது தேவன், முதலாவது தேவன். உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் முதலாவது தேவனை வைங்க. வீடு கட்டுறது தப்புன்னு நான் சொல்லலை. தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராகம் உங்களுக்கு வேணும்னு சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், கர்த்தருக்காக நான் எதையாக செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே எப்போதும் இருக்கணும். தேவனுக்காக வாடுகிற இருதயம் நமக்குள்ளே இருக்கணும். சரீரம் எப்போதும் மூளையோடு கனெக்டாக இருக்கணும். நீங்கள் எப்போதும் தேவனோட உறவில் இருக்க வேணும். நீங்கள் தேவனோட உறவில் எப்போதும் இருப்பீர்களானால் அவர் உங்களை நடத்துவார். எதுவுமே நம்மளை கூட்டிகிட்டு போகாது பரலோகம். நீ எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறாயோ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளே அர்ப்பணித்து வாழ்கிறாயோ, அந்த அர்ப்பணிப்பு தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போகும். பவுல் சொல்றார், எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் கிறிஸ்துக்கள் நஷ்டம் என்று. ஆமென். 11ஆம் வசனம் சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அவர் சொல்றார் 10ஆம் வசனத்தை சொல்லும்போது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளை ஐக்கியத்தை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் பாடுபட்டு இறந்தாரோ அப்படி நானும் அவருடைய மரணத்துக்குள் ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் மரித்தோர்ந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதியாகும்படி, நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று நான் எண்ணுகிறேன். பாருங்க, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று நான் எண்ணுகிறேன். என் தன்மா எப்படியாக நம் மரித்தோர்ந்து உயிரோடு எழும்புவதற்காக அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டேன், குப்பையுமாக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். இன்னைக்கு மரித்தோர்ந்து உயிரோடு எழும்புவது என்பது மிகப்பெரிய விஷயம். உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அவர்கள் உன் ஆத்மாக்காக உத்தரவாதம் பண்ணுவர்களாய் விழித்திருக்கிறபடியாக அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். சபை ஒரு மேய்ப்பன் சொல்லும்போது சொல்றதை செய்யணும், கூப்பிட்டா வரணும். நான் என்ன இங்கிருந்து நின்று சொல்கிறேன், நான் பசியாக இருக்கிறேன், எந்த விசுவாசி வீட்டுக்கும் போய் நான் ஒரு நாள் நின்னதில்லை. என் குடும்ப கஷ்டம் எப்படி இருக்குது, எனக்கு எதாவது கொடுங்கன்னு போய் நின்னது கிடையாது. நான் நிற்கிற ஒரே ஒரு விஷயம்னா, என் தேவனுக்காக ஏதாவது செய்யுங்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்காக ஏதாவது செய்யுங்கள், என் கர்த்தருக்காக ஏதாவது செய்யுங்கள் என்று தான் நான் உங்களிடத்தில் கேட்டிருக்கிறேன் ஒழிய, என் குடும்பத்துக்காக ஏதாவது செய்யுங்க, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது நீங்கள் எதாவது செய்யக்கூடாதா, ஒரு நாள் உங்களை நான் கேட்டதில்லை. உங்களை என் சொந்த வேலைக்காக ஒரு நாளும் நான் பயன்படுத்தினது இல்லை. அநேக பாஸ்டர் அடிமை மாதிரி அநேக விசுவாசிகள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் அப்படி கூட உங்களை நான் கேட்டதில்லை. ஒன்னே ஒன்று, தேவனுக்காக செய்யுங்கள், தேவனுடைய சபைக்காக செய்யுங்கள், அது உங்களை பரலோகம் கூட்டிகிட்டு போகும். இன்றைக்கு ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேளுங்கள். தேவனை தவிர உலகத்தில் ஒன்று இன்னைக்கு பெருமையின் ஆவி, ஊழியத்திலும் பெருமையின் ஆவி வேணாங்க. ரொம்ப தாழ்மையாக இருங்க, தாழ்மையை கற்றுக்குங்க. முதல்ல கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய மேன்மை என்பது தாழ்மை தாங்க. தாழ்மையை கற்றுக்கோங்க. தாழ்மையிலோனுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமையிலோனுக்கோ ஏற்று நிற்கிறார். ரொம்ப தாழ்மையாக இருங்க.
இன்றைக்கு உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள். தீமையை சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தீமையை சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமைக்கு நன்மை செய்ய பழகுங்கள். இதை தவிர பெருசாக ஒன்றும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. கிறிஸ்துவோடு பிரயாணம் பண்ணுங்கள், கிறிஸ்துவோடு நடங்குங்கள், கிறிஸ்துவோடு பேசுங்கள், கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்படுங்கள். ஆமென். கண்கள் மூடுவோமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய அற்பமான சரீரத்தை உம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக எங்களை மறுரூபப்படுத்துவீர் ஆண்டவரே. எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இரட்சகராக இயேசு கிறிஸ்து வர நாங்கள் காத்திருக்கிறோம். வாங்கப்பா, வாங்கப்பா. கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தப்படுகிறேன். பேதுருல 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் இயேசு வரார். எப்போ வரார்? அவர் தாமதிக்கிறாமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அவர் வருகைக்கு சபையே நீ ஆயத்தமா? பாடுகள் இருக்கிறது இந்த உலகத்தில், வேதனை இருக்கிறது இந்த உலகத்தில், கண்ணீர் இருக்கிறது இந்த உலகத்தில், தேவைகள் இருக்கிறது இந்த உலகத்தில். ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்பு பரலோகத்திலிருந்து இரட்சகராக இயேசு கிறிஸ்து வர எதிர்பாருங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். நாம் சவதரித்த ஆஸ்திகள் எங்கே போகும்? நாம் சவதரித்ததெல்லாம் எங்கே போகும்? இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடு. அப்பா எல்லாம் ஏன் நினைப்போமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முக்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே. முக்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே. வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வே. ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வே. சொல்லுங்களேன், வாஞ்ச விருப்பம் அதுவாத்தான் இருக்கட்டும். எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க, உணர்வோடு பாடுவாங்க. தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினால மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவே. ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று தொனித்திடுமோ, ஏழை என் நாவல் என்று தீர்ந்திடுமோ. எக்கால தொனிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். உயிரோடுக்க நாம் அவர் எதிர்கொண்டு போய் இவ்விதமாய் கர்த்தரோடு கூட நாம் இருப்போம். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் நாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ,
அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அவளாய் எங்கிடுதே எனதுள்ளமே. உங்க உள்ளம் எதை குறித்து இயங்குகிறது? உன் உள்ளம் எதை குறித்து இயங்குகிறது? உன்னுடைய ஏக்கம் என்ன? எதை குறித்து இயங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள்? எதற்காக காத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? இன்றைக்கு இயேசுவே, என்னை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். எக்கால சத்தம் துணிக்கும், நான் இயேசுவை போல மறுரூபமாக்கப்படுவேன். ஒருவேளை இயேசு வருகை தாமதிக்குமானால், நான் அடக்கம் பண்ணப்படுவேன். ஆனால் கல்லறை வெடிக்கும், கல்லறை வதைக்கும், கல்லறை திறக்கும். நான் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்தில் நித்திய ஜீவ காலம் இயேசுவோடு வாழப் போகிறேன். அதற்கு தான் சபை. உன் வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? கொடுப்போமா? முழங்கால் பண்ணிடுவோம். அருமையான வாலிப தம்பிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையின் பிரதானம் இயேசுவாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை வருகிறோம். தகப்பனாகிய கர்த்தர், அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். எப்படியாக அவர் மரித்தோரில் எழுந்தது போல, அவர் மரணத்துக்குள்ளாகி எப்படியாக மரித்தோரில் எழுதுவதற்காக என்னை தகுதியுள்ளவனாக்க பொருட்டு எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பற்றிக்கொள்ள நான் ஆசையாய் தொடருகிறேன். நீ ஆசையாய் தொடர வேணும். பரலோக வாழ்வை நீ ஆசையாய் தொடர வேணும். பரலோகத்துக்கு நீ ஆசையாய் காத்திருக்க வேணும். இயேசு கிறிஸ்து வருகைக்கு நீ ஆயத்தமாய் இருக்க வேணும். இன்றைக்கு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் தனியாக ஞானஸ்தானத்துக்கு போய் நிற்கிறேன். என் பாஸ்டர் கேட்குறாரு, என்ன பாலு, உன் மனைவி பிள்ளைங்க குடும்பத்தார் யாரும் வரலையான்னு என்னை கேட்டார். அப்போ நான் சொன்னேன், என் ஆத்மாக்கு நான் தான் பொறுப்பு. எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க பாஸ்டர். உன் ஆத்மாக்கு நீ தான்மா பொறுப்பு. உன் ஆத்மாக்கு நீ தான் பொறுப்பு. ஆத்மா ரட்சிப்பு விலையேற பெற்றது. தகப்பனை, ஒருவரும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தகப்பனை, இந்த சபையில் ஒரு மனிதன் கெட்டு போகாதபடி உடைய வருகையில் ஒவ்வொருவரும் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதா.